System of particles under rotational motion. So அந்த சாப்டரில் moment of inertia அந்த டாப்பிக்கில் ஒரு ப்ராப்ளம் அண்ட் இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மெயில் பண்ணி கேட்டிருந்த ஒரு ப்ராப்ளம் லைக் JEE செக்ஷன் 2 அது வந்து ஜஸ்ட் நியூமெரிக்கல் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் கேட்டிருந்த ஒரு ப்ராப்ளம் as well as he also did a solution, his solution. அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. ஸோ அந்த மிஸ்டேக் என்ன அண்ட் இதோட சொல்யூஷன்ஸ் என்ன ஆன்சர் என்ன அதுதான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் பிஃபோர் தட் நான் ஒரு அட்வைஸ் தர போகிறேன். ஜஸ்ட்டு இது வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அட்வைஸ் என்ன அப்படின்னா இந்த கொஷின் வந்து JEE மெயின்ஸில் கேட்டிருந்த கொஷின். பட் இதில் கேட்குறதுக்கு முன்னாடி நான் இது எங்கே பார்த்தேன்னா ஐஐடி என்ட்ரன்ஸ் பை 2006 அதுக்கு முன்னாடி 2007 அதுக்கு முன்னாடி ஏன்னா JEE அட்வான்ஸ் அப்படி எக்ஸாம் பார்க்க முன்னாடி ஐஐடிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் கேட்டிருந்த ஒரு ப்ராப்ளம் அண்ட் அதோட டிஃபிகல்ட்டி லெவல் which will be equal to that JEE advanced difficulty level. ஸோ அதுதான் ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு JEE அட்வான்ஸில் அந்த லீகில் கேட்டிருந்த ஒரு கொஷின் இப்போ JEE மெயின்ஸில் கேட்குறாங்க. which means they just want to increase the difficulty level of any exams to maintain the stability and the sustainability of the examination such that ரொம்ப ஈஸியாகவும் போயிடக்கூடாது. ஸோ அந்த மீட்டர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. சிமிலர்லி நீட்லேயும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியான கொஷின்ஸ் கேட்கலாம் ஜஸ்ட் டு இன்க்ரீஸ் த டிஃபிகல்ட்டி லெவல் ஸோ தட் அந்த எக்ஸாமோட அந்த தனித்தன்மை வந்து மெயின்டைன் பண்ணணும். இதை நான் வந்து உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காக சொல்லணும்னு இல்லை. ஐ ஹவ் சீன் நீட் 2022, 23, 24 இந்த இயர்ஸில் JEE மெயின்ஸில் கேட்டிருந்தக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஜஸ்ட் லைக் தட் தே ஹவ் ஆஸ்ட். இது ஏன் சொல்கிறேன்னா இப்போ நான் நீட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அப்படின்னா ஓகே நான் நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் சால்வ் பண்ணுவேன். டிசி பாண்டியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் சால்வ் பண்ணுவேன். மிஞ்சி போனால் எய்ம்ஸ் சால்வ் பண்ணுவேன், ஜிப்மர் சால்வ் பண்ணுவேன். ஜிப்மர் கூட நிறைய பேர் சால்வ் பண்ண மாட்டீங்க, எய்ம்ஸ் தான் சால்வ் பண்ணுவேன். எனக்கு வேறு எக்ஸாம்ஸ்லாம் வேணாம், பட் நான் இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற ப்ராப்ளம்ஸ் வந்து நான் சால்வ் பண்ணுவேன். ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட் நீங்கள் பெட்டர் இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி யுவர் ப்ரிஃபரன்ஸ் ஹேஸ் டு பி ஃபார் த JEE மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். நீங்கள் இன்ஸ்டியூட்டில் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் சால்வ் பண்ணுங்கள், அதை நான் வந்து சொல்ல வரல. பட் கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு JEE மெயின்ஸ் ஸோ தட் நீங்கள் எக்ஸாமில் போகும்போது உங்களுக்கு ஒரு கொஷின் வந்து சர்ப்ரைஸ்டாக இருக்காது. ஏன்னா நீட் 2022, 23, 24 அந்த ப்ரீவியஸ் இயர் ட்ரெண்ட் பார்க்கும்போது அந்த கொஷின்ஸ் கேட்டதுனால நமக்கு சர்ப்ரைஸ்டாக இருக்காது. ஓகே இதை நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஸோ ஜஸ்ட் இஃப் யூ ஹேவ் டைம் ஜஸ்ட் லுக் அ கிளான்ஸ் ஆஃப் JEE மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். என்ன லைக் ஒவ்வொரு இயர்லேயும் ஒரு 200 கொஷின்ஸ் இருக்கும், லைக் 2 செக்ஷன்லேயும் சேர்த்து. ஸோ அவ்வளோதான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் டூ தட். ஸோ ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் தான். ஸோ அவ்வளோதான். சரி ஓகே ஃபைன். இப்போ இந்த ப்ராப்ளம் என்ன, பேக் டு த ப்ராப்ளம் என்னென்னா M and R be the mass and radius of disk. A small disk of radius R/3 is removed from the bigger disk as shown in the figure. The moment of inertia of remaining part of bigger disk about an axis AB passing through the center O and perpendicular to the plane of the disk is 4/x mr². The value of x is. அதாவது ஒரு டிஸ்க் இருக்குது, அந்த டிஸ்கோட மாஸ் வந்து கேபிட்டல் M, ரேடியஸ் வந்து R. அந்த டிஸ்கில் R/3 அப்படின்ற ஒரு குட்டி போர்ஷன் வந்து கட் பண்ணி தூக்குறாங்க அண்ட் அதோட பொசிஷனும் கொடுத்துருக்காங்க which is very very important for this moment of inertia problem. தூக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் பார்ட்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா த்ரூ திஸ் ஆக்சிஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிமிலர் ப்ராப்ளம் நம்ம சென்டர் ஆஃப் மாஸ்லையும் பார்த்துருப்போம். பட் சென்டர் ஆஃப் மாஸில் பார்க்குறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் மாஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கோ அதை வச்சு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். பட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் நாட் லைக் தட். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அஃப்கோர்ஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி இருக்குது as well as ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், எந்த ஆக்சிஸில் வந்து ரொட்டேட் பண்ணுது. சிமிலர்லி அதே டிஸ்க்கு நீங்கள் வேறு ஆக்சிஸில் வச்சு சுற்றுனீங்கன்னா வேறு மாதிரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடைக்கும். பட் அந்த சென்டர் ஆஃப் மாஸ்ன்றது டிஸ்க் எப்படி சுற்றினாலும் சென்டர் ஆஃப் மாஸ் வில் பி இந்த சென்டர் ஆஃப் தட் ஜாமெட்ரி. அந்த ஜாமெட்ரி ஷேப்புக்கு சென்டர் எங்கே இருக்கும் அதுதான் இருக்கும். ஸோ தட் இஸ் த திங் தட் ஐ வாண்ட் டு அகெயின் கிளாரிஃபை டு யூ. நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கோம், பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். சரி ஓகே, இந்த ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த டிஸ்க் என்ன அப்படின்னு கேட்டால் I ஈக்குவல் டு ஃபார் திஸ் ப்ராப்ளம் 12 mr². ஆக்சுவலி இதுவே ராங் தான். அப்போ ஏன் எழுதுறீங்கன்னா ஓகே திஸ் இஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த டிஸ்க் பட் ஃபார் த ஆக்சிஸ் எந்த ஆக்சிஸ் எங்கே இருக்குன்னா இட் ஹேஸ் டு பி இன் த சென்டர் ஆஃப் த டிஸ்க் பாசிங் பெர்பெண்டிகுலர் பிளேன். ஸோ அந்த இதுக்கு தான் 12 mr². மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஃபைன். இப்போ என்ன பண்ணுவோம், லைக் அந்த IS அந்த சின்ன பார்ட்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சி இதுலேருந்து அதை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு பெரிய பார்ட் கிடச்சிரும். நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ IS அப்படி என்னன்னா அதுவும் ஒரு டிஸ்க் தான். ஸோ ஹாஃப். பட் இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. பெரிய டிஸ்கோட மாஸ் தான் M அண்ட் இந்த சின்ன டிஸ்கோட மாஸ் வந்து M/9. நான் ஜஸ்ட் இதை M/9 போடுறேன். ஏன்னா நான் க்ளூ மட்டும் கொடுக்குறேன், ஏன்னா இது குட்டியாக இருக்கே.
அப்படி கிடையாது. ஜஸ்ட் கோ வித் திஸ் ஏரியல் டென்சிட்டி. ஏன்னா ஜஸ்ட் ஒரு 2 டைமென்ஷன். ஸோ ஏரியல் டென்சிட்டி வச்சுட்டு அந்த ஷேப்புக்கு என்ன மாஸ் இருக்கும் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இஃப் யூ ஹேவ் டைம் ஜஸ்ட் கிவ் ஒன் மோர் ஹிண்ட் ஆர் கிவ் சம் ஸ்டெப்ஸ் டு தட். ஓகே ஃபைன். இப்போ மாஸ் என்னென்னா m/9. இப்போ ரேடியஸ் என்னென்னா r/3. அதை ஸ்கொயர் பண்ணோம்னா r²/9. ஸோ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 12 mr²/81. கரெக்டாக? ஓகே. இப்போ நீங்கள் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி ஃபர்தராக ஸ்டெப்பு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி கடைசியாக அவங்க கொடுத்துருக்க டேர்மோட மேட்ச் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 8.1 அப்படின்னு தான் ஆன்சர் வரும். அஸ் வெல் அஸ் அந்த ஒரு பையன் தான் என்கிட்ட கேட்டிருந்தா அப்படி அவருக்கும் 8.1 தான் ஆன்சர் வந்துச்சு. பட் தட் இஸ் ராங். ஆன்சர் வந்து 9. ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்கள் இந்த 12 mr²/81 இருக்குல்ல, அது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ஸ்மால் டிஸ்க் வேர் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் ஆன் திஸ் ஓ. இந்த ஓ ப்ரைம் இருக்குல்ல, அந்த ஓ ப்ரைமில் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருந்தால் தான் நமக்கு அது. பட் நமக்கு இந்த இடத்துல ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எங்கே இருக்குன்னா இந்த ஓ அப்படின்றது தான் இருக்குது, ஓ ப்ரைமில் இல்லை. பட் அப்போ அதுக்கு வந்து வேறு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், திருப்பி சொல்கிறேன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் பட் சப்போஸ் இது மாதிரி தான் நம்ம போகணுன்னா, சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல அந்த r/3 எடுத்தாலும், இந்த இடத்துல r/3 எடுத்தாலும், இந்த இடத்துல r/3 எடுத்தாலும் உங்களுக்கு சேம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் வரப்போகுது ஆன்சர். பட் சிஸ்டம் ஒன்ட் பிஹேவ் லைக் தட். சிஸ்டம் வந்து வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும். ஏன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கு அந்த மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வேறு மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால் சரி, ஓகே ஃபைன். அப்போ என்ன அப்படின்னா இந்த இடத்துல நான் இன்னொரு ஐடியா சொல்ல வரேன். என்ன ஐடியா அப்படின்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு படித்தவங்களுக்கு தெரியும். சப்போஸ் இதுதான் என்னோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்குது. இந்த இடத்துல ஒரு மாஸ் சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, ஒரு எம்ன்ற மாஸ் சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, விச் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் r அப்படின்னா இந்த சிஸ்டத்தோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னா mr². இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஸ்டார்டிங். பட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மாஸ் பார்ட்டிக்கல் இல்லை, ஒரு ரிஜிட் பாடி இருக்குது. அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து r டிஸ்டன்ஸ் இருக்குது. லெட்ஸ் சே அதோட மாஸ் m அப்படின்னா இப்போ இந்த சிஸ்டத்தோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு கேட்டிங்கன்னா, சிமிலர்லி mr² ப்ளஸ் திஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் திஸ் ரிஜிட் பாடி. அந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் எங்கேருந்து எடுத்துருக்கீங்க, அந்த ஆக்சிஸ் எப்படி இருக்குது, ஸோ அதை டிபெண்ட் பண்ணி. ஸோ சிமிலர்லி இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் இது அப்படின்னா, ஸோ இங்கேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். அஸ் வெல் அஸ் இதுதான் நமக்கு வந்து பேரலல் ஆக்சிஸ் தியரமாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் பேரலல் ஆக்சிஸ் தியரம் வச்சு கூட நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் பெட்டர். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான், பிகாஸ் எவ்ரி திங் இஸ் கம்மிங் ஃப்ரம் த ஃபஸ்ட் பிரின்சிபல். இதுதான் நமக்கு ஃபஸ்ட் பிரின்சிபல். ஸோ இந்த இடத்துல இந்த ஐ ப்ரைம் தான் நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம், 12 mr²/81. அதை விட நமக்கு இந்த mr² அதையும் நம்ம வந்து அடிஷன் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் அவர் பண்ண மிஸ்டேக்கும். இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அந்த இது வந்து அவர் கன்சிடர் பண்ணல. சரி, ஓகே. அதுபடி பார்க்கும்போது நமக்கு இதோட எதை ஆட் பண்ணோம் அப்படின்னா mr². m அப்படின்றது m/9 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆக்சிஸ் என்ன அப்படின்னா இது வந்து நமக்கு r/3. அப்போ இது டோட்டலாக ஆர்னா இது வந்து 2r/3. ஸோ இதை நமக்கு ஸ்கொயர் பண்ணும்போது 4r²/9. அண்ட் இந்த இடத்துல ஒரு பிரச்சனைக்கு என்னென்னா இங்கே 2 இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துலையும் 2 வரணும். ஸோ நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த 4 8ஆக மாற்றிட்டு கீழே ஒரு 2 போட்டுக்கிறேன். ஸோ இதை நமக்கு இது பண்ணும்போது என்ன வரும், 12 mr²/81 இன்ட்டு 1 + 8, அது வந்து 9 ஆயிரும். ஸோ இதை கூட நம்ம இந்த இடத்துல 9 அப்படின்னு போட்டுக்கலாம். சரி, 9 ஏன்னா 9/81 9. சரி, ஓகே. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு ஆக்சுவலான ஆன்சர் கிடச்சிரும். என்ன அப்படின்னா மைனஸ் பண்ணும்போது நமக்கு 12 mr² வந்து கான்ஸ்டன்டாக இருக்குது இன்ட்டு 1 - 1/9. கரெக்டாக? அப்போனா 12 mr², 1 - 1/9 9/9 8/9. ஸோ இதையும் கேன்சல் பண்ணால் 4 வந்துடும். 4/9 mr². நமக்கு இந்த இடத்துல 4/x mr² இருக்குது, விச் மீன்ஸ் x is 9. ஜஸ்ட் ஈக்குவேட் பண்ணி பார்க்கும்போது. ஸோ ஓகே, கொஞ்சம் கஷ்டமான லென்த்தியான ப்ராப்ளம் தான். லைக் டு பி ஹானஸ்ட் நீட்டில் கேட்குற அளவுக்கான ஒரு ப்ராப்ளம் இல்லை. பட் மேபி இந்த ஐடியா வச்சு ஜஸ்ட் டெவலப் பண்ணிக்கோங்க. மேபி இந்த ஸ்கில் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு உங்களுக்கு சப்போஸ் வேணும்னா ஜஸ்ட் கமெண்ட், நான் உங்களுக்கு அது நீட் டிப்ஸ் நான் வந்து தரணும்னு ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுருக்கேன். லைக் என்னோடய டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரணும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வேணும்னா ஐ கேன் டிஸ்கஸ் வித் யூ ஆல்சோ. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.